ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் எப்பவும் போல என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ரீகாலோட இன்றைக்கான கிளாஸை கிக் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம எதை பற்றி பார்க்குறோம்? காலங்கள், டென்சஸ் இல்லையா? ஸோ டென்சஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு கிளாஸ்லையுமே நிறைய இம்பார்ட்டன்ஸோடு நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அந்த டென்சஸ் நமக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டே தான் இருக்குது. இந்த இடத்துல இப்படி எப்படிலாம் நீங்கள் சொல்லலாம்ன்றதை கொடுத்துட்ருக்கு இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கான டென்ஸில் பற்றி நம்ம என்ன ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அதான் பார்க்குறோம். ஃப்யூச்சரில் ரெஸ்பான்சிவாக நீங்கள் பேசுகிற விஷயத்தை எப்படி பர்ஃபெக்ஷனாக பேசலாம் அப்படிங்கிறதான். ஒரு பர்ஃபெக்ஷன் போது நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்? யாரும் அதை சேஞ்ச் பண்ணக்கூடாது, இல்லை அதில் கொஸ்டின் பண்ணக்கூடாது, இல்லை அதில் கரெக்ஷன் சொல்லக்கூடாதுன்னு எதிர்பார்ப்போம் இல்லையா? அதுதான் நமக்கு என்னது, நமக்கு ஒரு பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது. அப்போ ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிங்கிறது, அந்த ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் பாசிட்டிவாவோ இல்லை நெகட்டிவாவோ இல்லை இன்ட்ராகேட்டிவாவோ அந்த அஃபர்மேட்டிவோடு நீங்கள் பேசுகிறது, நான் முடிச்சிட்டேன், செஞ்சுட்டேன் அப்படிங்கிறது, இல்லை நான் பண்ணலை, அவங்க வரலை அப்படிங்கிறது, இல்லை பண்ணியிருப்பாங்களா, செய்திருப்பாங்களான்னு ஒரு கேள்விகளாக கேட்குறது, இது எல்லாமே நார்மலாக நம்ம அப்ஸ் அண்ட் டவுன்ஸோட பேசுகிறது தான் இல்லையா? அதுதான் இந்த காலங்களில் அஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி நமக்கு அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ரூலோடு நீங்கள் ஒரு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுறீங்கன்னா தட் இஸ் ஆப்வியஸ்லி கரெக்டாக நீங்கள் பண்ணுறீங்க தான் அர்த்தம். பட் இருந்தாலுமே அந்த ரூலுக்கு எப்படி அந்த வாக்கியத்தை இன்னும் ரியாலிட்டியாக நம்ம அமைக்கலாங்கிறது. ஸோ அதில் நமக்கு இந்த வேர்ப் இருக்கார் இல்லையா, அவர் நல்லா அந்த சென்டென்ஸை என்ன பண்ணுவார், உங்களுக்கு நல்ல ரோலை கொடுத்து ரியலாக உங்களுக்கு அந்த சென்டென்ஸை ஹைலைட் பண்ணி கொடுப்பார். ஸோ விச் இஸ் பேஸ்ட் ஆன் தட், அந்த வேர்பில் தான் அந்த இதுவே உங்களுக்கு சென்டென்ஸே வெயிட்டேஜ் இருக்கும். ஸோ ரொம்ப அழகாக உங்களுக்கு ரிலேட்டும் ஆகும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் இன்றைக்கான டென்ஸ், இன்றைக்கான ரூல் என்ன, வேர்ப் ஃபார்ம், அதை எப்படி சென்டென்ஸ் எழுதலான்னு சொல்லி தருவாங்க. ஸோ இன்றைக்கான டென்ஸ் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இதில் பார்த்தோங்கன்னா இன்ட்ராகேட்டிவ் அப்படிங்கிற ஒரு அஃபர்மேஷனை கொண்டு போகிறோம். question mark, V1, V2, V3, அதாவது present, past participle. ஸோ என்ன மாதிரியான verb எடுக்கிறோன்னா find வரும்போது கண்டுபிடிக்க இல்லை கண்டுபிடி அப்படிங்கிறது. இதே V2 and V3ல பார்த்தோம்னா ஃபவுண்டு தான். V2க்கும் ஃபவுண்டு தான், V3க்கும் ஃபவுண்டு தான். கண்டுபிடித்தார் இல்லை கண்டுபிடித்தன, கண்டுபிடித்தேன், அந்த மாதிரி சொல்லலாம். ஃபைண்ட், ஃபவுண்ட் verb ஃபார்மில். தென் சப்ஜெக்ட், ஸோ இது சப்ஜெக்டில் வருது, இங்கே வேர்பில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் வரும்போது ரூல் இஸ் அன் இன்ட்ராகேட்டிவ் ரூல். ஸோ என்னென்னு பார்க்கலாம். வில் ஆர் ஷால் ப்ளஸ் இவங்க கூட யார் வருவாங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேவ். ஸோ அது கூட நம்ம என்ன பண்ணுறோம், V3 which is indicate past participle. சரிங்களா? ஸோ ரூல் ரெடி ஆகிடுச்சு. இப்போது சென்டென்ஸ் எழுதலாம். ஸோ will they have. ஸோ will they have found. will they have foundனா அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்களா. இதை இன்னும் கண்டினியூ பண்ணுறீங்கன்னா will they have found the target. ஸோ அப்போது அவங்க டார்கெட் இல்லையா, இலக்கை கண்டுபிடித்திருப்பாங்களா. இருப்பார்களா அப்படின்னு கொடுக்குறோன்னா இங்கே அவர்கள் கொடுத்தா இருப்பார்களா கொடுக்கலாம், இங்கே அவங்கன்னு கொடுத்ததுனால இருப்பாங்களா அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இது வேரியேஷன்ஸ் நீங்கள் காட்டணும். ஸோ இது நம்ம இன்ட்ராகேட்டிவில் கொடுத்துருக்கோம். இந்த கேள்விக்கு நான் பதில் எழுதுகிறேன் அப்படின்னா எப்படி எழுதலாம்,
they will have found the target இல்லையா? இதையே நெகட்டிவ்ல பதில் எழுதுறேன் அப்படின்னா they will not have they will not have found the target அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ ஒரு கேள்வி கொடுக்குறோம், அந்த கேள்விக்கு நம்மளோட பதில் எக்ஸாமைன் பண்ணும்போது தான் ஸோ ஹவு டு வி ரிட்டன் அப்படிங்கிறது நமக்கே தெரிய வரும். நம்ம எழுதுனது கரெக்டாக தப்பாங்கிறது வி மஸ்ட் கெட் இட் அப்படிங்கிறது தான். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 வித்தியாசம் என்ன, அவர்கள் அப்படிங்க வரும்போது நீங்கள் குரூப் ஆஃப் பீப்புளும் சொல்லிக்கலாம், இல்லைன்னா ஒரு ரெஸ்பெக்டிவாகவும் சொல்லிக்கலாம். அந்த ரெஸ்பெக்டிவில் தான் இவங்க அவங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறது. அவங்கன்னும் போது அங்கேயும் அந்த அவங்களையுமே விச் இஸ் இண்டிகேட் ஆஃப் அ குரூப் ஆஃப் பீப்புள் ஆர் எய்தர் எல்டர்லி ஒன் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அப்போ அவங்க அப்படிங்கும் போது தான் இந்த இடத்துல இருப்பாங்களா அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ இங்குக்கா அப்படிங்கிறது காரணம் வந்து அதுதான். நம்ம மேம் நீங்கள் குரூப் ஆஃப் பீப்புள்னால் அவர்கள் தானே இண்டிகேட் பண்ணீங்க, இங்கே அவங்கன்னு சொல்லிக்கிங்கன்னா ஸோ போத் கேன் பி யூஸ்ட். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும், எண்டிங்கில் எழுதக்கூடிய விஷயங்களையும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கான ஒர்க் ஃபார்ம் ஃபைண்ட் ஃபவுண்டுங்கிறத வச்சுட்டு நம்ம இன்றைக்கான சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களுமே ஒரு 20 or 20, 30 அந்த மாதிரி சென்டென்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போங்க. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.